வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதேசிஸ் என்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். யூசிங் த டேட்டா கிவன் இன் த ஃபாலோயிங் டேபிள் டு டெஸ்ட் அட் 1% level of significance whether a person's ability in mathematics is independent of his or her interest in statistics. Interest in statistics, low, average, high. Ability in mathematics, low, average, high. So it is 63, 42, 15, 58, 61, 31, 14, 47, 29. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எபிலிட்டி இன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐடென்டிஃபிகேஷன் என்ன இருக்குது? டு செக் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். எந்த ஆட்ரிபியூட்ஸ்? ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ், எபிலிட்டி இன் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் வெதர் டிபெண்ட் ஆர் இண்டிபெண்ட்டான்றது தான் செக் பண்ண போகிறோம். அப்போ வி யூஸ் கை ஸ்கொயர் டெஸ்ட். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்னு வந்தாலே நம்ம கை ஸ்கொயர் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நல்ல ஹைப்போதேசிஸ் ஃப்ரேம் பண்ணிடலாமா? நல்ல ஹைப்போதேசிஸ்னா H0. எபிலிட்டி இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் இண்டிபெண்ட். ஏன்னா நம்ம செக் பண்ண போகிறது இண்டிபெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது இண்டிபெண்ட்னு சொல்லி முடிக்கணும். அப்போ ஆல்டர்னேட் ஹைப்போதேசிஸ் H1 என்ன சொல்லணும்? எபிலிட்டி இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் நாட் இண்டிபெண்ட் சொல்லணும். கொஸ்டினில் இண்டிபெண்டன்ஸ் கேட்டிருக்கிறதுனால நல்ல ஹைப்போதேசிஸில் இண்டிபெண்ட் சொல்லணும், ஆல்டர்னேட் ஹைப்போதேசிஸில் நாட் இண்டிபெண்ட்னு. இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆர் கை ஸ்கொயர் டெஸ்ட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்க்கு கை ஸ்கொயர் ஈக்குவல் சிக்மா O மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் பை இ. ஓன்றது அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி, ஈன்றது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க இந்த டேபுலேஷன் போட போகிறோம். இந்த டேபுலேஷன் ஒன்றும் இல்லாமல் கொஸ்டினில் இருக்க அதே டேபுலேஷன் தான் போட போகிறீங்க. இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லோ, ஆவரேஜ், ஹை. எபிலிட்டி இன் மேத்தமெட்டிக்ஸ், லோ, ஆவரேஜ், ஹை. இங்கே டோட்டல்னு ஒரு காலம் எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க. புரியுதாமா? இப்போ இந்த கேல்குலேஷனை நம்ம எப்படி போடணும்? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஸ்டினில் இந்த ரோவோடைய டோட்டல் உங்களுக்கு வந்து 120 வரும். ஓகேவாம்மா? ஃபஸ்ட் ரோவோடைய டோட்டல், அதாவது லோ. செகண்ட் ரோவுடைய டோட்டல் வந்து உங்களுக்கு 115 வரும். புரியுதா? தேர்ட் ரோவுடைய டோட்டல் வந்து உங்களுக்கு 19 வரும். புரியுதாம்மா? இப்போ சிமிலர்லி ஃபஸ்ட்டு காலமுடைய டோட்டல் வந்து 135 வரும். செகண்ட் காலமுடைய டோட்டல் வந்து 115 வரும். அண்டு தேர்ட் காலமுடைய டோட்டல் வந்து உங்களுக்கு 75 வரும். டோட்டல் இது ரெண்டும் சேர்த்து 316 வரும். புரியுதாம்மா? ஸோ ரோ வைஸ் டோட்டல், காலம் வைஸ் டோட்டல், இந்த வேல்யூஸ் இருக்குல்ல நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதோடைய டோட்டல், இது ரெண்டுமே வந்து இது எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். 360 வரும். இப்போ இந்த பக்கம் பார்த்தாலும் 360 வரும், இந்த சைடு பார்த்தாலும் 360 வரும். புரியுதாம்மா? இப்போ இதை வச்சு தான் நம்ம டேபிள் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள் இதில். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டோட்டலில் தான் நம்ம மேலே இப்போ கொஸ்டினில் போட்டது ரோ டோட்டல் 120. கொஸ்டினில் இருக்க ரோவோடைய டோட்டல் 120, ஃபஸ்ட் ரோவோடைய டோட்டல், செகண்ட் ரோவோடைய டோட்டல் 150, தேர்ட் ரோவோடைய டோட்டல் 90. அதே மாதிரி கொஸ்டினில் இருக்க காலமோட டோட்டல் ஃபஸ்ட் காலமுக்கு 135, செகண்டுக்கு 150, தேர்டுக்கு 75. இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் இப்படி ஆட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற டோட்டல் வந்து 360. இப்போ நம்ம இதோட கேல்குலேஷன் போட்டுடலாமா? இப்போ இது என்னதுமா? ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், இந்த ரோ டோட்டல் என்னது? 120, காலம் டோட்டல் என்ன? 135 டிவைடட் பை இந்த லாஸ்ட் நம்பருக்கு பாருங்கள் 360. இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ டிவைட் பண்ணால் 45. இப்போ இதுக்கு பாருங்கள், இந்த ரோவோட டோட்டல் 120, காலமோட டோட்டல் 150 டிவைடட் பை 360. எல்லாத்துக்கும் டிவைடட் பை இந்த 360 தான் வரப்போகுது. அதோட ஆன்சர் 50. அடுத்து 120 இன்ட்டு 75 டிவைடட் பை 360. இங்கே பார்த்தீங்கன்னா என்னாகும்? இந்த காலம் டோட்டல் 135, இந்த செகண்ட் ரோவோடைய டோட்டல் 150 டிவைடட் பை 360. ஸோ எந்த ரோ காலம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணணுமோ அந்த ரோவோடைய டோட்டலும் அந்த காலமுடைய டோட்டலும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை இந்த ஃபைனல் டோட்டல் இருக்குல்ல 360, இதை போட்டு நம்ம இந்த 9 வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். புரியுதாம்மா? எந்த இடத்துல இருக்கோ அந்த ரோ அந்த காலம் ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அந்தந்த ரோ டோட்டல் வந்து சைடில் கொடுத்துருக்கு. டிவைடட் பை இந்த மெயின் டோட்டல் இருக்குது பாருங்கள் 360, அதால் டிவைட் பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்கும் நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அதாவது ஈயோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 45, 50, 25, 56.25, 62.5, 31.25, 33.75,
37.5, 18.75. இதுதான் ஈயோட வேல்யூ, அதாவது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ. இதே இது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சின்றது கொஸ்டினில் இதுக்கு நேராக கொடுத்துருந்தாங்கல்ல, 63, 42, 15, 58, 61, 31, 14, 47, 29. இதே ஆர்டரில் இப்படியே எழுதணும்னா அதுதான் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. புரியுதமா? எப்படி எழுதணும்? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 9 டீட்டெயில்ஸ் வரும். அந்த கொஸ்டினில் இருக்க 9 டீட்டெயில்ஸும் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. இங்கே ஆன்சரில் இருக்க அதே காலமில் இருக்க டீட்டெயில்ஸ், இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்னா அங்கே வந்து 63 இருக்குன்னா இங்கே 45. இதே மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதிட்டோம்னா இதுதான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இங்கே இருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இந்த டேபிளேஷன் போடலாம். நமக்கு ஃபார்முலாக்கு என்ன வேணும்? O மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் பை இ. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஓன்ற வேல்யூ. ஓன்றது என்னது? அப்சர்வ்ட் வேல்யூ. அது கொஸ்டினில் கொடுத்துருக்க அதே வேல்யூ. ஃபஸ்ட் ரோ உள்ள வேல்யூ 63, 42, 15. செகண்ட் ரோவில் உள்ள 58, 61, 31. தேர்ட் ரோவில் உள்ள 14, 47, 29. இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூன்றது இப்போ தான் நம்ம டேபிளில் போட்டோம். அதாவது ஃபஸ்ட் ரோ டேபிளில் வந்து 45, 50, 25. செகண்ட் ரோ இந்த டேபிளில் 56.25, 62.5, 31.25. தேர்ட் ரோவில் 33.75, 37.5, 18.75. ஸோ ஓவும் ஈயும் தெரிஞ்சாச்சு. அதாவது அப்சர்வ் வேல்யூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ தெரிஞ்சாச்சுன்னா O மைனஸ் இ 63 மைனஸ் 45, 42 மைனஸ் 50. இதே மாதிரி இந்த வேல்யூவெல்லாம் போடணும். இதோடைய ஹோல் ஸ்கொயர் 18 ஸ்கொயர் 324 மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர் 64. அதே மாதிரி இதில் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ணோம்? இந்த வேல்யூ டிவைடட் பை இ போட்டால் அதில் வர ஆன்சர் இங்கே வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான கை ஸ்கொயர் ஃபார்முலா. அதனால் இதோடைய டோட்டலையும் நான் போட்டுறேன். இட் இஸ் 32.14. புரியுதாமா? அப்போ கை ஸ்கொயர் டெஸ்ட் என்னது? கை ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா O மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் பை இ. அதாவது அதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 32.14. ஸோ இதுதான் நம்மளுடைய கேல்குலேட்டட் வேல்யூ. இப்போ டேபிள் வேல்யூ போகுமா? ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டேபிள் வேல்யூ. இந்த கொஸ்டினில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க 1%. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1% இல்லாட்டி 0.01. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னம்மா? இந்த இடத்துல ரோவும் இருக்குது காலமும் இருக்குது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ரோ மைனஸ் 1 இன்ட்டு காலம் மைனஸ் 1. இந்த கொஸ்டினில் நமக்கு 3 ரோ 3 காலம் இருக்குது. ஸோ 3 மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 1, அதாவது 2 இன்ட்டு 2, தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது கை ஸ்கொயர் டேபிளில் எங்கே வேல்யூ பார்க்கணும்? 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 4க்கும் தான் நம்ம டேபிளில் ஆன்சர் பார்க்கணும். புரியுதாம்மா? இப்போ பாருங்கள், இதுதான் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் ஆல்ஃபா 0.011, அதாவது லாஸ்ட்டு காலம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 4. இங்கே இருக்குது பாருங்கள், 4. இப்போ இந்த 4 அப்படியே நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா இது வந்து 13.277 வருது. 0.01ல் ஃபோர்த் வேல்யூ 13.277 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்மளுடைய டேபிள் வேல்யூன்னு எழுதுகிறோம். ஸோ கன்க்ளூஷன் வந்துடலாமா? இப்போது கை ஸ்கொயர், அதாவது கால்குலேட்டட் வேல்யூன்னு 32.14 இஸ் கிரேட்டர் தென் த டேபிள் வேல்யூ 13.277. அப்போ கால்குலேட்டட் வேல்யூ கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூனா என்ன பண்ணுவோம்? வி ரிஜெக்ட் த நல் ஹைப்போதிசிஸ் H0, அதாவது வி ஆர் கோயிங் டு அக்செப்ட் த ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் H1. ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்? த பர்சன்ஸ் எபிலிட்டி இன் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் இண்டிபெண்ட் கிடையாது, அதாவது டிபெண்ட்னு சொல்லியிருக்கு ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ். இப்போ அதை தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம். அப்போ டிபெண்டன்ட்னா என்னது? தேர் இஸ் சம் ரிலேஷன்ஷிப். ஸோ தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ பர்சன்ஸ் எபிலிட்டி இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் his or her இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.